ஹலோ மக்கள் 405வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோடிங்ல வந்து டென்டன் வந்து அவளுக்கு தண்ணி பட்டில கொடுக்க வரா. முழிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆனா அவன் முழிச்சுதான் இருக்கா. கத்தி வச்சு போட்டு தள்ளமான்னு பாத்துக்கிட்டு இருக்காவா. டென்டன் சொல்றா, இந்த இடத்துல சண்டை போட வேண்டிய இடம் கிடையாது, வா நம்ம என்று ஒத்துழைச்சு இங்க இருந்து தப்பிச்சு போவோம்னு சொல்லிட்டு இருக்கா டென்டன். உடனே வந்து அஜிசன் எஞ்சி உட்காந்துருக்கா. எஞ்சி உட்காந்துட்டு அப்படி டென்டனே பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போற வர சண்டை நிப்பாட்டி வச்சுக்கிடுன்னு சொல்றாவா. அஜிசன் சரின்னு சொல்றா. அடுத்த ஊர்ல இருந்து எனக்கு யாரும் பாவம் பார்த்து தண்ணி இதான் தர தேவைன்னு சொல்லிட்டு இருக்காவா. எனது பாவம் பார்த்து தந்தானான்னு சொல்லிட்டு சடனா அன்சீலிங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸோ போட்டுவிடுதா. அவளும் தண்ணி பாட்டில் வச்சிருக்கா. நீ ஏன் இப்பெல்லாம் பேசுறன்னு சொல்லி டென்டன் கட்டுக்கிட்டு இருக்கா. பெரிய பெரிய நேஷனுக்குலாம் எங்களோட வழியை பத்தி உங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அஜிசாய். அதை குடிச்சு முடிச்சுட்டு திரும்பி டிரான்ஸ்போர்டேஷன் ஜுட்ஸோ போட்டு அதை மறைய வச்சிட்டா. உடனே அஜிசாய் சொல்றான், உங்களை மாதிரி பெரிய ஊருக்குலாம் எங்களோட சின்ன ஒரு வழியெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல, முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிப்போமான்னு சொல்லிட்டு டென்டன் கட்டிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்காவா. ஆமான்னு சொல்றா டென்டன். இடத்த பார்க்கவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு லேண்ட் ஆஃப் விண்டில் உள்ள பழைய கட்டிடம் போலுக்கு, அதான் இந்த இடமே அண்டர் கிரவுண்ட்ல அடிச்சு உடஞ்சு கிடக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அஜிசாய். எப்படிடா போலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா சுத்தி சுத்தி பார்க்காங்க. பார்த்தா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, அந்த வழி தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க. உன்னோட டீம் தேட ஆரம்பிச்சாங்களான்னு சொல்லிட்டு டென்டன் கட்டிக்கிட்டு இருக்கா. உன்னோட டீம் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு எங்க டீம் வந்து தேடுற அளவுக்குலாம் திறமை வந்தவங்களாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கா டென்டன். முதல்ல இருந்து வெளியே தப்பிச்சு போகணும், அதுக்கு ஒரு பிளான போடணும்னு சொல்லிட்டு இருக்கா அஜிசாய். இந்த ராக்லியும் நெஜி ஒன்னொன்னே தட்டி தட்டி பார்க்கணும், எப்படியாச்சும் உள்ள போக வழி இருக்கான்னு சொல்லிட்டு. ராக்லி சொல்றான், இங்க ஃபுல்லா கல்லாதான் முடி கிடக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு. டென்டன் கேட்கா, நான் உங்க ஊர்ல ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்க ஊர்ல எப்பவுமே மழையா பெஞ்சுக்கிட்டே இருக்காம அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்காவா. ஆமான்னு சொல்றாவா. என்னோட யோசிச்சு கூட பார்க்க முடியல, அப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு டென்டன் யோசிச்சுக்கிட்டே போறான். அப்ப பார்த்தாலும் ஒரு ஆட்டிடியூட காமிச்சுக்கிட்டே போறிய, ஏன் அப்படிலாம் செய்யறேன்னு சொல்லி டென்டன் கேட்கா. ஆட்டிடியூட் காட்டுறதுல நீனும் அப்படிதான் இருக்கா, உங்க ஊருக்காரங்களும் அப்படிதான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா டென்டன். ஏன்னா உங்க ஊரை பத்தி எங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது, எந்த தகவலும் வெளியும் வரவில்லைன்னு சொல்லிட்டு உங்களை எங்களால பார்க்க முடியாது இந்த சுன்னின் எக்ஸாம்ல தான் சொல்லிட்டு வரா டென்டன். உடனே டென்டன் சொல்ற, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, ஹிடன் லீஃப்க்கு நீ உள்ள நுழையலாம், ஹிடன் சென்டருக்கு நீ உள்ள நுழையலாம், ஆனா உங்க ஊர்ல வந்து எங்களால நுழைய முடியுமா, அதுவே பெரிய பிரச்சனை தானே சொல்லிட்டு இருக்காவா. நாங்களே ஒரு சின்ன நேஷன், அதனால நாங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா அஜிசாய். டென்டன் சொல்றா, நிறைய ஊர் சின்ன நேஷன் தான் இருந்துகிட்டே இருக்காங்க, ஆனா உங்க ஊர் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆமா, ஹிடன் ட்ரெயின் வில்லேஜ் எப்பவுமே ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்காவா. உன்னை அப்படி பழசை யோசிச்சு பார்க்காவா. உன்னை கோணன் பேசுறத கட்டுறாங்க. உன்னை கோணன் சொல்றா, எப்பவுமே பெரிய நேஷன் ஆதாயத்துக்காண்டி சின்ன நேஷனை போட்டு அடிப்பாங்க, எப்பவுமே வழியில துடிக்கிறது நம்மளதான் இருக்கும், ஆனா அந்த வழியில நம்ம திரும்பி வெளியே வரணும், அதுல இருந்து மீண்டு வரணும்னு சொல்றாவா. உலகத்துக்கு சண்டையே இல்லாத ஒரு உலகத்தை மாத்த போறோம், இந்த ஊருக்கே அமைதியை கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காவா. அதெல்லாம் அப்ப அஜிசாய் கேட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு கோணன் அப்படியே அவளை ரோக் நிஞ்சாவா மாத்திக்கிடுதா. ஹிடன் ட்ரெயின் வில்லேஜ் திரும்பியும் போறக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாவா. அவ பேசுறதை கேட்டு அப்படியே அஜிசாய் அழ ஆரம்பிச்சிருந்திருக்கா. ஹிடன் ட்ரெயின் வில்லேஜ் எப்படி திரும்பி பிறக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உன டென்டன் கேட்க, அப்பமாச்சு நீ எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சடனா ஏதோ ஒரு சத்தம் வருது, நம்ம டீமேட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பெரிய எறும்பு வருது. பெரிய எறும்பு வந்துட்டு அனல அடிக்கலான்னு வருது. பார்த்தா டென்டன்லாம் அடிச்சு நொறுக்குது. அது ஸ்மோக் பாம்ப போட்டு விடுதாங்க. அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்காங்க. உடனே டென்டன் எதையோ தூக்கிட்டு வரா. ஒரு பார்த்தா ஒரு கோடார் மாதிரி தூக்கிட்டு வந்து எறும்பே மண்டையை பொழந்துட்டா. எறும்பு ஒரே அடியில செத்துருச்சு. இதுக்கு தான் டீமன் டெசர்ட்ல சம்பந்தமே இல்லாத இடத்துல நுழையக்கூடாது சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. முதல்ல இந்த இடத்துல முதல்ல தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா டென்டன். எனக்கு இதுல ஒண்ணு வேணும்னு சொல்றா அஜிசாய். இதை பிடிச்சி வச்சு என்னடி பண்ண போறேன்னு சொல்லிட்டு டென்டன் கிட்ட இருக்கா. இது எனக்கு ஒரு சம்மனிங் அனிமலா உதவும் சொல்றா அஜிசாய். சம்மனிங் அனிமலான்னு சொல்லிட்டு முழிக்காவா. இது பக்கத்துல கூட இருக்கும், வாங்க அதுல இருந்து உன்னை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படி சம்மனிங் ஜுட்ஸு போடணும்னு உனக்கு நல்லா தெரியுமோன்னு சொல்லிட்டு டென்டன் கேட்க, ஆமான்னு சொல்ற அஜிசாய். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. சடனா அஜிசாய் ஸ்டாப் ஆகுதா. பார்த்தா ஒரு புத்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இறங்கி போகலான்னு பாக்காங்க அவங்க. இங்க ஒரு பக்கமா அஜிசாய் டீம் தேடி தேடி ஒரு மாதிரி களைச்சு போயிருக்காங்க. அவங்களோட சக்கராவை சென்ஸ் பண்ண முடியுதானே, எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உங்களை கண்டுபிடிச்சா எங்கடா தப்பிச்சு போலான்னு பாக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா திரும்பி லீவ் வில்லேஜ் ஆளுக வந்துட்டானுங்க. உங்களை 100வது பாக்கேன், இந்த வட்டில உங்களை தப்பிக்க விட மாட்டேன், உங்க ஸ்கிரால் எங்களுக்கு சொல்லிட்டு கத்துறாங்க. ஒரு ஆளா காணண்டா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப 2 பேர் நம்ம 3 பேர் அடிச்சு நொறுக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. சடனா அவங்க கொடை விரிச்சு அட்டாக் பண்ணலான்னு பாக்காங்க. அப்பதான் அந்த கொடை வந்து ஆல்ரெடி பிஞ்சு பிஞ்சு கிடக்கு. பார்த்தா அஜிசாய் டீம் விட்டு பொலப்பலன்னு பொழக்க வராங்க. பார்த்தா அதுக்குள்ள இன்னும் 2 பேர் வராங்க. பார்த்தா யாரா நெஜி ராக்லி மாசா வந்து நின்றுட்டு இருக்காங்க. டேய் நெஜி டீம், நீங்க பார்த்து இருந்துக்கோங்க, இது எங்களோட ஏறா, இனிமேல் இது எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நெஜி சொல்றான், நாங்க ஒண்ணு உங்களை அடிக்க வரலடா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க நெஜி. ஹிடன் ட்ரெயினுக்கு நீங்க ஏன்டா ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லி லீவ் வில்லேஜ் ஆளுங்க எல்லாம் கேட்காங்க. இதெல்லாம் ஒன்னும் வார் கிடையாது, அடுத்த ஊருக்கு நம்ம ஊருக்கு சண்டெல்லாம் நடக்க போறது இல்ல, இது வெறும் எக்ஸாம் தான், அது சுன்னின் எக்ஸாம் தான், இதெல்லாம் அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்ட்டிசிபென்ட் நானும் பார்ட்டிசிபென்ட் சொல்றாங்க. நீங்க மொத்தமே 2 பேர் தான் இருக்கீங்க, நீங்களே எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க லீவ் வில்லேஜ் ஆளு. நெஜி இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ராக்லி கேட்கான். நான் சண்டை போட விரும்பல, இருந்தாலும் வேற வழியில போட்டு புடச்சிடலாம் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. 3 பேருக்கு 2 பேரான்னு சொல்லி கிடைக்கிறாங்க. இல்ல 4 பேருக்கு 3 பேர் சொல்றாங்க. பார்த்தா அஜிசாய் டீம் மாசா வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்னடா ஹிடன் ட்ரெயின் ஆளு ஹிடன் லீஃப் ஆளு டேக் டீம் போட்டு எங்களை அடிக்கலான்னு பாக்கீங்களா, ஏன்டா அப்பலாம் மாட்டேன்னு சொல்லி முழிச்சாங்க அவங்க. ராக்லி ஒரு அடி தான் வைக்கான், வச்சோன்னு பயந்து ஓடிட்டானுங்க அவனுங்க. உடனே ரெயின் வில்லேஜ் காரங்க கேட்காங்க, எதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. என்னோட டீம்
ஃப்ரெண்டு கிடைக்கும்னா நம்ம 2 பேரும் கோஆபரேட் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. டென்டனையும் காப்பாத்தணும் உங்க ஃப்ரெண்டையும் காப்பாத்தணும் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க டென்டனையும் அஜிசையும் கட்டுறாங்க. பார்த்தா அந்த எறும்பு புத்துக்குள்ளே வந்துட்டாங்க. பார்த்தா பெரிய பெரிய எறும்பா நின்னுகிட்டு இருக்காங்க. நம்மளால இதெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா டென்டனு. பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஓட்டர் இருக்கு. அந்த டனோடியோடய போனோம்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்களை இங்க இருந்து தாண்டியா போனோம். அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு நம்ம மெயின் காரிடார்ல போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சடனா ஒரு சத்தம் வருது. பார்த்தா அந்த எறும்பு மட்டும் இவங்க 2 பேரையும் பார்த்துருச்சு. வா ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் சேர்ந்து சென்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. இதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளதான் அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணி டென்டன் உனக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு ராக்லி அனல் வேகத்துல வரான். பார்த்தா அதுக்குள்ள ஒரு பெரிய எறும்பு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அந்த எறும்பு வெளியே வந்து இவங்களை சூழ்ந்துருச்சு. இவங்களுக்கு நம்ம இறையறோம்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த 4 பேரும். ராக்லி சொல்றான் இதுகளை நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து டென்டனே அவன் ஃப்ரெண்டை காப்பாத்துன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அவன் சரின்னு சொல்றான் நெஜி. அந்த எறும்பு அனர்வத்து வருது. நெஜி பாஞ்சி போயிட்டு 8 ஏக்கரம் ஏர் பம்ப்ஸ் சொல்லிட்டு ஒரு அடியை போட்டு விடுதான். பார்த்தா அந்த எறும்பே செதறிருச்சு. இங்க ராக்லி ரிலீஃப் கருவின்னு சொல்லிட்டு எறும்பு போட்டு தொழிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இன்னும் எறும்பு வந்துகிட்டே இருக்கு. இங்க ஒரு பக்கம் டென்டனா அஜிசையும் அனல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதை எறும்பு துரத்திக்கிட்டு வருது இவங்களை. பார்த்தா சம்மனிங்க போட்டு நெருப்பு வச்சு எரிச்சிட்டு விட்டா எறும்பையே. அஜிசை ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் நெஜி டீம் வேக வேகமா வராங்க. டென்டன் டீம் ஒரு பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்காங்க. பார்த்தா டென்டன் டீம் வந்து ஒரு இடத்துல போய் முக்குல மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தா நெஜி டீம் இந்த பக்கம் மாட்டிட்டாங்கன்னா டென்டன் டீம் அந்த பக்கம் மாட்டிட்டாங்க. ஒன்னு நெஜி வந்து ஒன்னு பேக்ன போட்டு பார்க்க அவங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 சக்கரம் அவன் நோட் பண்ணிட்டான். அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஜிசையோட சக்கரம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. சடனா எக்ஸ்ப்ளோசிவ் தூக்கி போட வாரா. இதை நிப்பாட்டுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் நெஜி. 8 ஏக்கரம் ஓபன் பாம்ஸ் சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். அடிச்சடில லைட்டா புக மட்டுமா மாறுது. பார்த்தா அது ஒர்க்காகவே இல்ல. பார்த்தா லைட்டா பில்டிங் இடிய ஆரம்பிக்க போகுது. பார்த்தா திரும்பி எறும்பு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கு. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கம் வந்து நெஜி ஒரு அடியை போட்டுட்டோம்ல. அந்த ரெஃப்ளெக்ட் இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா அஜிசாய். இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு அத்தவங்க பேசிக்கிற நேரத்துல இதுல எறும்பு வேற வந்துருச்சு. என்னடா பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சடனா அஜிசாய் டென்ஷன் ஆயிட்டா சமனிங் ஜுட்ஸோ போட்டு ஒரு பேண்டா கரடி இறக்கி விட்டாவா. இந்த எறும்பெல்லாம் நொறுக்குன்னு சொல்ற அந்த பேண்டாட்டா பாண்டா போட்டு அடின்னு அடிக்கு ஒன்னும் விடமாட்டுக்கு பனிக்கரடி. அஜிசாய் சொல்றான் எனக்கு வர வழியில டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை போட்டு இதை இங்க இருந்து கொண்டு போய் வேற டைமென்ஷனுக்கு மாத்தி விட்டா சரிபட்டு சொல்லிட்டு இருக்காவா. சடனா அன்சீலிங் ஜுட்ஸோ போட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாவா. நான் அவள்கிட்ட சக்கரை கம்மியா தான் இருக்கு. இழுக்கு செய்யறா. ஆனா அவள்கிட்ட சக்கரை இல்லாதனால கீழே உழுறா அஜிசாய். டென்டன் முடிக்க நம்ம எதுக்குமே யூஸ்ஃபுல்லா இல்லையன்னு சொல்லிட்டு அஜிசாய் சொல்றா நீனு ஒரு பக்கம் ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்காவா. நான் இதெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. என்னால முடியாதுன்னு சொல்றா டென்டன். நம்மளுக்கு ஒரு வழி இல்ல. இது நீ ட்ரை பண்ணி தான் தீருன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒன்னு டென்டன் அப்படி பழச யோசிச்சு பார்க்கா. நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கடலை இழுக்கலாம்னு சொல்லியிருப்பான் தெரியுமா சம்மனிங் ஜுட்ஸோ போட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவன் கடல் பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கான். அவனோட சக்கராவை பொறுத்து தான் நீ எந்த அளவுக்கு தண்ணியை வெளியே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை கைசன்ஸ் சொல்லிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு நீ சக்கரை இன்க்ரீஸ் பண்றியா அந்த அளவுக்கு உன்னால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான் அவன். பார்த்தா டென்டன் அப்சர்வ் பண்ணி பார்க்கா. பார்த்தா தண்ணியை மட்டும் அவன் மேல உள்ள ஆரம்பிச்சிட்டு அவளே குப்பர் சாஞ்சிட்டா. நம்மளால இது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி தலை தொங்கி போய் உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட வந்திருக்காங்க. அங்க டென்டன் மட்டும் சோகமா உட்காந்துருக்கா. கைசன்சி சொல்றாரு உங்களுக்கு பழைய சுனின் எக்ஸாம்ல ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாரு அவரு. உனக்கு கைசன்சி சொல்றாரு உங்களுக்கு பழைய சுனின் எக்ஸாம்ல ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறாரு அவரு. ஆமா அதுதான் கேன்சல் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராக்லி சொல்லிட்டு இருக்கான் நம்மளுக்கு எப்போச்சு எக்ஸாம் நடக்கும் நம்மளும் சுனின் ஆயிரலான்னு பார்த்தா அப்படி ஆகவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கான் அவன். கைசன்சி சொல்றாரு கவலைப்படாத ராக்லி போன வாட்டி உனக்கு அடிபட்டுருச்சு அதனால தான் நீ பாஸ் ஆகல. இல்ல நீ கண்டிப்பா அந்த வாட்டி பாஸ் ஆயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். டென்டன் சொல்றா போன வாட்டி நான் ஹெல்த்தியா தான் இருந்தேன் ஆனா இருந்தாலும் நான் உங்களை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்டன் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கா. உடனே மைக்கே சொல்றான் யார் இதுக்கு கவலைப்படாதீங்க 2.5 வருஷம் கழிச்சு திரும்பி சுனின் எக்ஸாம் நடக்க போகும்னு சொல்லிட்டு இருக்கா மைக்கே. அதை கட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதனால உங்க பேரை நான் உள்ள கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு ஓகே தானு சொல்லிட்டு கேட்கான் அவன். அதுல சந்தேகம் இல்லை எனக்கு 3 பேர் கலந்து போன்னு சொல்லிட்டு 3 பேர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. போன வாட்டியோட இந்த வாட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன் நான் யாருன்னு காட்டப்போறேன்னு சொல்லிட்டு ராக்லி. ஆனா டென்டன் மட்டும் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்கா. டென்டன் சொல்றா சென்சே நான் போன வாட்டியோட இந்த வாட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா டென்டன் நீ நல்லா க்ரோத் ஆயிருக்கேன் ஏன் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு தெரிஞ்சு நான் வேஸ்ட்னு நினைக்கிறேன்னு சொல்றாவா டென்டன் நெஜியும் ராக்லியையும் பார்த்து நீ உன்னை எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கிடாத. ஹார்ட் ஒர்க் என்னைக்குமே உனக்கு வந்து துரோகமே பண்ணாது அதுக்குள்ள நீ கவலைப்படாத நீ உண்மையில் நல்லா கை தேர்ந்து இருக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னு இப்ப காட்டுறாங்க பார்த்தா அஜிசாய் வந்து அப்சர்வ் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கா டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னிக்கை போட்டு. ஆனா அவளுக்கு எனர்ஜி எல்லாமே குப்பர சாயுதா. இங்க ஒரு பக்கம் பனிக்கரடியெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு எறும்புலாம் சேர்ந்து. அதுக்கப்புறம் அஜிசாய் டென்ஷன் ஆயிட்டா எங்களையடா கடிக்க வரீங்கன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் எல்லா மண்ணையும் அந்த மண்ணை திரும்பி இந்த எறும்புல வந்து குமிச்சிட்டாவா. பார்த்தா அவள்கிட்ட இருக்க சக்கரை மட்டும் யூஸ் பண்ணிட்டாவா அப்படியே சாஞ்சிரே செஞ்சுட்டா. எப்படியே செஞ்சு இந்த மண்ணை மட்டும் இளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அஜிசாய். என்னாலலாம் முடியாது நான் அந்த அளவுக்கு திறமை வந்தவ கிடையாதுன்னு சொல்றாவா. நீ அதை உடைக்கலன்னா அந்த எறும்பு நம்மள தின்றும் எல்லாம் தெரிஞ்சிருந்துக்குன்னு சொல்றாவா. டென்டன் சொல்றா நம்மளுக்கு ஒரு வழி இல்ல சரி நான் ட்ரை பண்ணி பாக்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரு பக்கம் எறும்பு வர கடிச்சு உடச்சுக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கு. சடனா சக்கரா இன்க்ரீஸ் பண்றா டென்டன். சடனா கடல்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதா. தண்ணி அடிச்சுக்கிட்டு வருது. இங்க ராக்லியை வெளியே கட்டுறாங்க. ராக்லியோ எறும்பு ஒன்னு தொளிச்சு வச்சிருக்கான். பார்த்தா அவன் காலுக்குள்ள தண்ணியா வருது. என்னடா தண்ணியா வருது முடிச்சுட்டு இருக்கான். பார்த்தா மொத்த கடலையும் போட்ட போடல தண்ணி அடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. அந்த இடம் ஃபுல்லா கடலா மாறிடுச்சு.
அப்பாடா 6 பேரும் தப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்து கிடக்காங்க. ஒன்னா என்னடா பாலைவனத்துக்குள்ள ஒரு கடலை வந்து கிடக்குன்னு சொல்லிட்டு ராக்லி முழிக்கான். டென்டன் சந்தோஷப்படுறா. அப்பாடா நான் செஞ்சு முடிச்சேன், சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை அஜிசாய் கையை கொடுத்து எழுப்பிடுதா, நீ உண்மையிலே மாஸ் காமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை நெஜி கேட்கா. நம்ம சண்டை நிறுத்தி வச்சிருந்தோம், இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நெஜி. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அந்த போர் நிறுத்தத்தை நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம், நம்மளுக்குள்ள சண்டை வேண்டான்னு சொல்றாங்க அந்த ரெயின் வில்லேஜ்காரங்க. சரி எங்களுக்கு சண்டை போட விருப்பம் இல்ல, ஓகேன்னு சொல்றாங்க அவங்க. சரி நாங்க பினிஷ் லைன்ல நோக்கி போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கா நெஜி. நாங்களும் அப்படிதான் போக போறோம், நாங்க ஸ்கிரால வர தேடி போகணும்னு சொல்றாங்க ரெயின் வில்லேஜ்காரங்க. நீ சொன்னனாலதான் நான் இவ்வளவு செஞ்சேன், அதனால ரொம்ப நன்றின்னு சொல்ற அஜிசாய்ட்ட வந்து டென்டனு. அப்படியா, நீ சொன்னது எனக்கு பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற அஜிசாய். சரி நம்ம 2 பேரும் நம்ம பெஸ்ட்டை காட்டுவோம், தேர்ட் எக்ஸாம்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கா டென்டனு. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அவங்க. சரி உங்களை அப்புறம் பாப்போம்னு சொல்லிட்டு டாடா காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. மற்ற வில்லேஜ்காரங்க நல்லா தான் இருக்காங்க, நம்மளுக்கு இதனால வரைக்கும் தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹிடன் ரெயின் வில்லேஜ் நம்ம மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. லார்ட் பெயினே லேடி ஏஞ்சலே நம்ம நம்பி இருக்கோம், நம்ம என்னைக்கு தோக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரி வாங்கடா நம்ம ஜிஞ்சரிக்கை தேடி போவோம்னு சொல்றாங்க. அதோட எபிசோட் முடியுது, அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க, மறந்தாங்க. See you, bye.